Meanwhile. வணக்கம். ஏங்க வாழ்க்கையில எவ்வளவு ஒரு டப்ரேஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரிங்க, குமாபுட்டி ஐலாண்டுக்கு வாங்க. ஐயோ. ஸோ நண்பர்களே, நீ பார்த்துருப்பீங்க, அவரோட 2-3 ரீல்ஸ் போட்டேன். பார்த்தா நம்மளுக்கு ஆசையாக தான் இருக்குது, குமாபுட்டி போனால் ஆசையாக இருக்குது, சுற்றி இயற்கை காட்சியாக இருக்குது. அவரால் குடிச்சிட்டு உங்களுக்கு டிப்ரெஷன் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. ரொம்ப ஜாலியாக இருக்குது போடுறாரு, எல்லாத்தையும் வர சொல்கிறாரு. ஆனால் அது இருக்க பெரிய சிக்கல் என்னங்கிறத நான் நியூஸ் சேனல், அது தந்தி டிவிலேருந்து எடுத்திருக்கேன், அது கிளிப் எடுத்திருக்கேன். அதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். போது சரியான சாலை வசதி இல்லாமல், கழிவறை வசதி இல்லாமல் தூர்ந்து போன ஒரு பூங்கா மட்டும்தான் அங்கு காட்சி தந்துள்ளது. நண்பர்களே, நீங்க அந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்க. என்ன சொல்றாங்கன்னா, கிராமத்துல கூமாம்பட்டி மும்சாபுரம் இல்லை, எங்கேயும் போய் கோபப்படுவாரு கான்சாபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அடிப்படை வசதி, அதாவது கழிவறை வசதி, இடமே கொஞ்சம் துருப்பிடிச்சு போயிடுச்சு. ஊரு பார்த்தீங்கன்னா பெருசா டெவலப் இல்லை, சின்ன கிராமம் மாதிரி தான் இருக்கு. ஆனால் அது நிஜமாவே இந்த மாதிரி இடம் இருக்குது, குளிக்கிறதுக்கு இடம் இருக்குங்க. ஆனால் நீங்கள் குளிக்காதான் போய் இடம் குளிக்கவே முடியாது. ஏன்னா அது அவசோட இடம். சரிங்களா? என்னன்னா கிராமத்து மக்கள் அப்புறம் குளிச்சுக்கலாம், அந்த கிராமம் காட்டி குளிச்சு வீடியோ போடுறாரு. சரிங்களா? ஏன் இப்போ விடமாட்டேங்கிறாங்கிறது என் ஒப்பீனியன் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? யாரும் சொல்ல என் ஒப்பீனியன். சரிங்களா? அதாவது இப்போ நீங்களே ஒரு இடத்த பாப்புலர் பண்ணுறீங்கன்னா, நிறைய பேர் வராங்கன்னா, ஒரு நேச்சர் ஃபுல்லாக ஸ்பாட் இருக்குது, பியூட்டிஃபுல்லான ஸ்பாட் இருக்குன்னா, அங்கே நிறைய மக்கள் போக போக உங்களுக்கு குப்பைகள் அதிகமாகும், தேவையில்லாத பொருட்கள் அதிகமாகும். அதாவது அது நடக்காமல் இருக்கிறப்போ கூமாம்பட்டிங்கிறது ஒரு சின்ன கிராமம், ஒன்றும் டெவலப் ஆகலை. அதுக்கு இப்போ நீங்கள் நிறைய குப்பை போகிறீங்கன்னா மெயின்டெனன்ஸும் செலவாகும், பாதுகாப்பு எச்சரிக்கை அது இதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் போலீஸும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். நிறையா இருக்குது நண்பர்களே. அதுக்கு வேண்டி அவங்க விடமாட்டேங்கிறாங்க. வரும் காலத்தில் வேணால் பார்ப்போம். அவரும் கத்திக்கிட்டே இருக்காரு, ஓப்பன் பண்ணி விடுங்க இந்த ஒரே விஷயமே போட்டிருக்காரு. ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கூமாம்பட்டி தான் ஒரே ஒரு சொல்யூஷன் கிடையாது. உங்களுக்கு நிறையா இடம் இருக்குங்க, தமிழ்நாட்டில் இல்லாத நிறையா இடம் இருக்குங்க. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடம் இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக உடுமலை அவங்களும் நிறைய வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. ஒருத்தர் யாரும் தெரியல, அவரும் நிறைய வீடியோ எடுத்து போடுறாங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது. எல்லா ஊர்லேயும் ஒரு இடம் இருக்குங்க. தர்மபுரின்னு பார்த்தா ஒகேனக்கலா இருக்குது, அங்கே போனால் ஜாலியாக இருக்கலாம். இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா குற்றாலம் இருக்குது. ஒரு டிப்ரெஷன் பார்க்கணும்ல, அப்போதான் ஏதோ ஸ்பாட் இருக்கு. சரிங்களா? அதனால் கூமாம்பட்டிங்கிறது சொல்யூஷன் கிடையாதுங்க. அதான் நான் சொல்ல வரேன். வரும் காலத்தில் ஓப்பன் ஆச்சுன்னா நல்லா தான் இருக்கும். சரி பாப்பா, அவரு கத்தி வீடியோ போடுறாரு, ஓப்பன் ஆச்சுன்னா நல்லா தான் இருக்கும். நண்பர்களே, இப்போ நான் இப்போதைக்கு இதுக்கு ஒரு விடை சொல்லணும்னா, கூமாம்பட்டி போகலாமா வேணாமல் கேட்டிங்கன்னா போக வேணாம் தான் சொன்னேன். ஏன்னா நம்ம டைம் வேஸ்ட், அப்புறம் மணி காசு வேஸ்ட் நண்பர்களே. ஏன்னா நிறைய பேர் இப்போ போயிட்டு திரும்பி தான் வந்துருக்காங்க. அதான் பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க எல்லாரும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, டிப்ரெஷனை போக்குறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.